தேர்தல் ஆணையம் அதிரடி. கோட்டையில் வைக்கப்பட்ட மு.க. ஸ்டாலின் போட்டோ அதிரடி நீக்கம். தமிழ்நாடு முழுக்க பறந்த உத்தரவு. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற இருப்பதாக இன்றைய தினம் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இப்படி தேர்தல் தேதியை அறிவித்த அடுத்த நிமிடத்திலிருந்தே தேர்தல் நடத்தை விதிகள் அனைத்தும் அமலுக்கு வந்துவிட்டன. இதையடுத்து 50,000 ரூபாய்க்கு மேல் யார் வெளியில் எடுத்து சென்றாலும் அதற்கான ஆவணங்களை காண்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதோடு பொதுவெளியில் சுவர்களில் அரசியல் கட்சி விளம்பரங்கள், போஸ்டர்கள், பேனர்கள் அனைத்தையும் அகற்ற வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக சென்னையில் உள்ள தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகைப்படங்கள் உடனடியாக அகற்றப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி அங்கு விளம்பரப்படுத்தப்பட்டிருந்த அரசு திட்டங்கள் மற்றும் மற்ற தலைவர்களின் புகைப்படங்களும் அகற்றப்பட்டுள்ளன. அதோடு தமிழ்நாடு முழுக்க சுவர்களில் விளம்பரம் செய்யப்பட்டுள்ள திமுகவின் அனைத்து நலத்திட்டங்கள் சம்பந்தப்பட்ட விளம்பரங்களும் பெயிண்ட் அடித்து மறைக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்களின் அலுவலகங்களும் சீல் வைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் வைக்கப்பட்டிருந்த மு.க. ஸ்டாலின் புகைப்படங்கள் மற்றும் பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளன. இதேபோன்று சாலைகளில் வைக்கப்பட்டுள்ள திமுகவின் பேனர்களும் அகற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று மாலை ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்ற அறிவிப்பை வெளியிட்டதை அடுத்து மொத்த கண்ட்ரோலையும் கையில் எடுத்துவிட்டது தேர்தல் ஆணையம். இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுக்க உள்ள அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட்டிருக்கும் கருணாநிதி மற்றும் மு.க. ஸ்டாலின் புகைப்படங்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. அதோடு அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்களை கொடுப்பதற்கு திட்டமிட்டு வரும் செய்திகள் உளவுத்துறைக்கு கிடைத்ததை அடுத்து நாடு முழுக்க புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பறக்கும் படையும் களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளது. இப்படி தேர்தல் தேதி அறிவித்த அடுத்த நொடியே தேர்தல் ஆணையம் அதிரடியில் இறங்கிவிட்டதால் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் அலர்ட் ஆகியுள்ளன. மேலும் தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடத்தப்பட்டு தமிழகத்தில் 5.67 கோடி வாக்காளர்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ஆண் வாக்குகள் 2,77,38,925 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,89,69,838 பேரும், மூன்றாவது பாலினத்தவர் 7,612 பேரும் இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதோடு முதல் முறை வாக்களிக்கும் வாக்காளர்கள் 12.51 லட்சம் பேர் இந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழகத்தில் மட்டும் 75,032 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. தேர்தல் பாதுகாப்புக்காக 8.50 லட்சம் ராணுவ வீரர்கள் மற்றும் போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். அதோடு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் 100% வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட உள்ளது என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அடுத்த செய்தி. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைந்தால் ஒரே மாதத்தில் அதிரடி தடை சட்டம். அமித்ஷாவின் அறிவிப்பால் அதிர்ச்சியில் மு.க. ஸ்டாலின் மற்றும் கிறிஸ்துவ முஸ்லிம்கள். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் ஒரு அதிரடி சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்படும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவித்திருக்கிறார். அவரது இந்த அறிவிப்பு திமுக மட்டுமின்றி கிறிஸ்துவ முஸ்லிம்களுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதாவது இந்தியாவில் பல முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்களில் பாஜக ஆட்சி அமைத்த போது தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. அதிலும் பஞ்சாபில் கடந்த தேர்தலில் 19% ஓட்டுகளை பெற்ற பாஜக கேரளாவில் சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மேயர் தொகுதியை பாஜக கைப்பற்றியது. என்றாலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாஜகவால் தனித்துவமாக வெற்றி பெறவில்லை. அதோடு தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு வங்கி 11.5% ஆகியுள்ளது. இந்த நிலையில்தான் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தல் சந்திக்கிறது பாஜக. இந்த நிலையில் இந்தியாவில் பாஜக ஆட்சியில் இருக்கும் சில மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதேபோன்று பொது சிவில் சட்டமும் நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டிலும் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்படும் என்று அமித்ஷா அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்தியா முழுக்க பல மாநிலங்களிலும் இந்துக்களை கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் மதங்களுக்கு மாற்றும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் மதமாற்ற தடை சட்டம் அமலில் உள்ள மாநிலங்களில் இது நடைபெறவில்லை. அதன் காரணமாகவே இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் ஒரே மாதத்தில் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவோம் என்று அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இப்படி அவர் அதிரடியாக அறிவித்திருப்பது இந்துக்களை சிறுபான்மையினராக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள திமுக மற்றும் கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் மத போதர்களுக்கு கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். அடுத்த செய்தி. என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைந்தால் தாவேகாவை உடைப்போம். பனையூரை எச்சரித்த திமுக புள்ளிகளுக்கு கொடுக்கப்பட்ட பதிலடி. சட்டமன்ற
சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டணியில் நீண்ட காலம் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி இந்த முறை விஜயின் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைய தயாரானார்கள். அந்த கட்சியை சேர்ந்த பல புள்ளிகள் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக கொடிபிடித்தார்கள். அதோடு எங்களுக்கு கூடுதல் தொகுதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரவில்லை என்றால் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்து விடுவோம் என்று வெளிப்படையாகவே திமுகவை மிரட்டினார்கள். இதனால் மு.க.ஸ்டாலின் பெரிய அளவில் ஆட்டம் கண்டு போனார். காங்கிரஸ் கட்சி விஜயின் கூட்டணிக்கு சென்றுவிட்டால் சிறுபான்மை ஓட்டுகள் மொத்தமும் அந்த பக்கம் திரும்பிவிடும். இதனால் திமுக படுதோல்வியை சந்திக்கும் என்பதனால் எப்படியேனும் காங்கிரஸ் கட்சியை திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று சோனியா காந்தியை சந்தித்து கனிமொழி மூலம் டீல் பேசி ஒரு வழியாக காங்கிரஸை கூட்டணிக்குள் கொண்டு வந்தார் ஸ்டாலின். இதன் காரணமாக திமுக கூட்டணி வலுவாகியுள்ளது. அதனால் மீண்டும் திமுக ஆட்சி தொடரப்போகிறது என்று மேடைகளில் கொக்கரித்து வருகிறார் ஸ்டாலின். இந்த நேரத்தில்தான் மு.க.ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வரும் முயற்சியில் பாஜக தீவிரம் காட்ட தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளே திமுகவுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஒருவேளை விஜய் அந்த பக்கம் சென்றுவிட்டால் கண்டிப்பாக திமுக இந்த முறை தோற்றுவிடும் என்பதனால் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றால் தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் உடைத்து விடுவோம் என்று திரைமறைவில் திமுக புள்ளிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள். ஆனால் இந்த எச்சரிக்கையை பார்த்து தமிழக வெற்றி கழகத்தினர் துளிகூட அச்சப்படவில்லை. அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழக அரசியலில் எப்படி காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதிக்கு என்று தனிப்பட்ட முறையில் வாக்கு வங்கி இருந்ததோ அதே போல்தான் விஜய்க்கும் ஒரு தனிப்பட்ட வாக்கு வங்கி உள்ளது. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் மற்ற தலைவர்கள் எல்லாம் வெறும் ஜீரோ தான். விஜய் மட்டுமே இங்கு ஹீரோ. இந்த கட்சிக்கு அவருக்காக மட்டுமே தமிழக மக்கள் வாக்களிப்பார்கள். அதனால் எங்களது கட்சியிலிருந்து யாரை வெளியில் இழுத்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று கூறும் தமிழக வெற்றி கழகத்தினர், எங்கள் கட்சியில் எப்போதுமே ஹீரோ விஜய் மட்டும்தான். அதனால் அவர் எடுப்பது மட்டும்தான் இங்கு முடிவாக இருக்க முடியும். அதோடு திமுகவை பொறுத்தவரை மு.க.ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி தான் தமிழக அரசியலில் முக்கிய தலைவராக இருக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அதன் காரணமாக விஜயின் அரசியல் வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று இவர்கள் பல குறுக்கு வழி வேலைகளை செய்கிறார்கள். என்றாலும் எங்களது தலைவர் விஜயை பொறுத்தவரை எதிர்கால அரசியலை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளை விரைவில் எடுக்கப் போகிறார். அது கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை அரசியலில் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லும் முக்கிய முடிவாக இருக்கும். அவர் எப்படிப்பட்ட கூட்டணி முடிவு எடுத்தாலும் அதை வரவேற்பதற்கு அனைத்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் தயாராக உள்ளார்கள். அதனால் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு வருவதாக இருந்தபோது அந்த கட்சியை உடைத்து விடுவோம் என்று கூறி வந்த திமுகவினர் எங்களையும் அது போன்று மிரட்ட வேண்டாம், இந்த மிரட்டலுக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினர் அஞ்ச மாட்டோம் என்று திமுகவுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்துள்ளார்கள்.